ஆக்சுவலி இன்னைக்கு பிக் பாஸ் சாட்டர்டே எபிசோடு வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சண்டே பார்ப்பீங்க. ஸோ ஒரு கேம், ஒரு ஆட்டம், ஒரு விளையாட்டு அப்படின்னா அது விளையாட்டு நோக்கத்தோட இருக்கணும். மற்றவங்கள்ட்ட கத்துறது, மற்றவங்கள புண்படுத்துறது, மற்றவங்கள ஒரு சாடி அவங்கள வந்து வீழ்த்துறது. சி, ஒரு கேமா பார்க்காம ஒரு அதாவது ஒரு போரா பார்க்கும்போது பல யுக்திகளை பயன்படுத்தி ஒரு கேமை ஜெயிக்கலாம், பல யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வார் நம்ம ஜெயிக்கலாம். ஆனா இங்க முக்கியமா நம்ம என்ன யோசிக்கணும் தெரியுமா? பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு வீடு நம்மள நிறைய பேரு தினமும் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவா தான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா வந்து ரொம்ப அடிச்சுக்கிறாங்களே, ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்களேனா, எல்லாமே ஸ்கிரிப்டடா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஷோவை சுவாரஸ்யம் பண்றதுக்காக எவ்வளவோ விஷயங்கள் வந்து ஒரு சேனல் சைட்ல இருந்து செய்வாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு ஷோவை வந்து ஒரு ஷோவா பாருங்க, கேமா பாருங்க, அதுக்குள்ள ரொம்ப இன்வால்வ் ஆயிடாதீங்க. ஒரு கேமை எந்த அளவுக்கு வந்து சுவாரஸ்யமா கொண்டு போகணுங்கிறது சேனல் கையில இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சேனலுக்காக அந்த ஷோல போயிட்டு அங்க பிளே பண்ற அந்த வாட் ஐ கேன் சே த பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்லலாம். ஓகே, அந்த கரெக்டான ஒரு வேர்டுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆனேன். ஸோ அந்த பேசிக்கா சொல்ல போனா அந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு, இந்த சீசன் 8ஓட பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும். ஓகே, நீங்க இந்த அளவுக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ்ல வந்து நான் பாக்குறேன் பிக் பாஸை வந்து. உங்கள நிறைய பேர் வந்து பிக் பாஸ், இப்ப நானுமே வந்து பிக் பாஸ் நான் பார்ப்பேன். நான் பாக்குறதுக்கும் என்னோட மனைவி பாக்குறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட மனைவி வந்து அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, அங்க பேசப்படும் வார்த்தைகள், அந்த நோக்கங்கள் எல்லாத்தையுமே உள்வாங்கி அவங்க வந்து அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள ஒரு பார்ட்டிசிபெண்டா போய் அதை வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து கேமை விட்டுருவீங்க, நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா அங்க உண்மை என்ன அப்படின்னா, நீங்க கேம்லாம் தாண்டி, பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் தாண்டி அங்க கடைசியா நிக்க போறது சேனல் மட்டும்தான். நான் அதுக்காக வந்து ஒரு ஒரு டெலிவிஷனோ இல்ல சோசியல் மீடியாவோ இதுல வரக்கூடிய நியூஸோ என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லல. நீங்க பாருங்க, ரசிங்க. ஆனா அதை ரொம்ப உள்வாங்கி நீங்க அதுக்கு ரியாக்ட் ஆகாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு பிடிச்ச பிளேயர்ஸா நான் பார்க்கக்கூடியது வந்து முத்துக்குமரன். ரவி இருந்தாரு, அவர் வந்து ஹி லெஃப்ட். ஸோ நவ் இட்ஸ் முத்துக்குமரன். ஐம் நாட் கோயிங் டு சே தட் ஹீ இஸ் கோயிங் டு பி த டைட்டில் வின்னர். பட் முத்துக்குமரனுக்கு டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய மிக சிறந்த தகுதிகள் நிறையவே இருக்கு. ஆனா அவரை விட தகுதியான பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள இருக்காங்க. சரி, இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா முத்து அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லார் கூடயும் போட்டி போட்டு இந்த போட்டியில பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் ஆக முடியுமா? உங்களோட கருத்து என்ன? அதை நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணலாம், தாராளமா பதிவு பண்ணலாம். உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்றேன். முத்துவை தாண்டி அருண் நல்லா விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ஈவன் ராணவ் கூட வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுல வந்து அந்த நடுவுல போட்டு இந்த லைனை அழிச்சிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பேசிக்கா சொல்ல போனா ஒரு இண்டிவிஜுவல் கேம் பிளேவை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இண்டிவிஜுவல் கேம் பிளே வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து பேசப்படுதுன்னா, எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் அவங்கவுங்க கேமை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பேஸ், அந்த டெலிவிஷன்ல வந்து அந்த 1 hour எபிசோடுங்கிறது வந்து காமனா எல்லாருமே பார்க்கக்கூடியது. ஃபுல் டே பார்க்கறவங்களும் இருப்பாங்க. பட் அந்த 1 hour எபிசோடுங்கிறது வந்து காமனா நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வாட்ச் தட் 1 hour எபிசோட். அந்த எபிசோட்ல வந்து மேக்ஸிமம் வே ஆஃப் டேக்கிங் ஸ்பேஸ் இந்த ஸ்கிரீன்ல அதுக்காக போட்டி போட்டுக்கொண்டு எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் அழகா விளையாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் நல்லா போயிட்டு இருக்கு. பட் நடுவில் வரக்கூடிய சண்டைகள் நான் தப்பு சொல்லல. சுவாரஸ்யங்களுக்காக சண்டை காட்சியை வந்து சினிமால வைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் பிக் பாஸ்ல வைக்கிறது வந்து தப்பு கிடையாது. பட் அந்த சண்டை காட்சியை வந்து ஒரு ஆடியன்ஸா பாக்குற நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டு எந்த விதமான பார்ட்டிசிபென்ட்ஸையும் தயவு செய்து அவங்க கேரக்டரை முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா உள்ள இருக்கக்கூடியது ஒரு கேம், உள்ள இருக்கக்கூடியது ஒரு சின்ன ஒரு 100 நாளுக்கு உண்டான ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டு முடிச்சுட்டு அவங்க வெளியே வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. நான் இதுதான் ஏன் நான் சொல்றேன்னா, பர்சனலி ஐ ப்ரிஃபர் தட் ஆல் தீஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் த டைட்டில் வின்னர். பட் எவனாச்சும் ஒருத்தன் தான் அந்த டைட்டில் வின்னர் ஆவான். ஸோ எனக்கு பர்சனலா முத்து பிடிக்கும், அருண் பிடிக்கும், தீபக் பிடிக்கும், அண்ட் ஈவன் மெனி ஃபீமேல் பிளேயர்ஸ் டூ. பட் இங்க யாரு ஜெயிப்பா அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெரியாது. ஸோ போக போக
நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பர்டிகுலராக எதுக்காகனா, நான் பிக் பாஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் இந்த சீசன் 8 ஆரம்பிச்சப்பவே வந்து நான் ரிவ்யூ போட ஆரம்பிச்சிட்டேன். பட் எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. சரி, ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படிங்கும் போது இட்ஸ் அது ஸ்கிரிப்டடாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு எதுக்கு நம்ம வந்து டைம் எடுத்து ரிவ்யூ போடணும்னு நினைச்சேன். பட் இப்போ கொஞ்சம் கான்டென்ட் சூடு பிடிக்குது. ஸோ இதை பற்றி பேசும்போது இன்னும் என்னுடைய ஆடியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லைக் அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்டென்ட்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்து நான் ரெடி பண்ணிருக்கேன். அண்ட் என்னுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா நான் முக்காவாசி எடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே கான்டென்ட் பேஸ் பண்ணி மட்டும்தான் எடுக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோட பர்சனல் வெண்டேட்டாவோ இல்லை என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தரது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட சேனல்ல இந்த சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே முழுக்க என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன்ஸ், எதுவுமே வந்து ஃப்ரேம்டோ ஸ்கிரிப்டடோ கிடையாது. அப்படியே கேமராவை ஆன் பண்ணி அப்படியே மைக்க பிடிச்சி அப்படியே நான் என் மனசுல இருக்கக்கூடியதை நான் ரெஜிஸ்டர் பண்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பேசக்கூடிய எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் என் மனசுல இருந்து பேசுறேன். ஸோ எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். உங்க காமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. அண்ட் இனிமே எல்லா எபிசோடோட ரிவ்யூஸ் வந்து நீங்க வந்து நம்ம சேனல்ல வந்து டெய்லி பார்ப்பீங்க. உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கறது எப்படி காமிக்க முடியும்னா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலையா காமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு அதை பத்தின விஷயங்கள் தெரியும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.